வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஆர் ஆடியோஸ் கொடைக்கானல். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு JBL பிராண்டோட 4 சேனல் ஆம்பிளிஃபையர். ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு பிடிச்சிட்டு பாடுற மாதிரி சவுண்ட் வரும், கரகரன்னு சவுண்டோட பாடிட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையும் அவுட்புட் டிரான்சிஸ்டரும் ஃபால்ட்டாக இருந்தது. ரெடி பண்ணியாச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவிலலாம் ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆயிடுச்சு, தண்ணி பட்டு துரு பிடிச்சிருந்துச்சு, நிறையா இடங்களில் ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுதான் மெயின் ஃபால்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ஏரியாவிலலாம் இருந்தது. இதனால தான் அந்த ஃபால்ட் உருவானது. அது சரி பண்ணியாச்சு. இப்போ பக்காவாக ட்ரைவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஆம்ப் சர்வீஸ் பண்ண முடியாது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பண்ண முடியும். ஒரு 50% சான்ஸ் இருக்கும். ஃபால்ட்டை பொறுத்தது அது. பவர் சப்ளை ரிலேட்டட் ஃபால்ட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதேமாதிரி அவுட்புட் டிரான்சிஸ்டரையும் கம்ப்ளைண்ட் இருந்ததால் ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் உள்ள டிரான்சிஸ்டர் கிடைக்கலனால ஈக்குவலன்ட் டிரான்சிஸ்டர் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். அடிப்படையில் நம்ம அசம்பிள் பண்ணுற ஆம்பும் இதே கான்செப்டில் தான் இருக்கும். கம்பெனி ஆம்புன்றனால இதுக்கு நிறையா வேலை பண்ணியிருப்பாங்க. ஐசி இது நிறையா போட்டு இந்த கிளாரிட்டி இதெல்லாம் அவுட்புட்டில் வர்றதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதோட ரேட்டும் கூட இருக்கும். நம்ம அசம்பிள் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட்டுலேருந்து அப்படி 24 வோல்ட் இல்லை 30 to 36 அப்படி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி 24 to 30 இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம டிசைன் பண்ணுற ஆம்பை பொறுத்தது இந்த கன்வெர்ட்டர் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அவுட்புட் டிரான்சிஸ்டர் தான் இங்கே 4 டிரான்சிஸ்டர், இந்த பக்கம் ஒரு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் நம்ம ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய அவுட்புட்டு அல்லது சப்வூஃபர். இதுக்கு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்பீக்கர் எடுக்க போகிறோமா இல்லை சப்வூஃபர் எடுக்க போகிறோமான்னு. இதை ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர் படிக்கிற மாதிரி ரெடி பண்ணலாம், அல்லது 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் ரெடி பண்ணுற மாதிரியும் படிக்கிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். அது நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது தான். தான் இங்கேயும் நம்ம அசம்பிள்லையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ போர்டு ஒன்று இருக்குது. 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணது அப்படின்னா இதை நம்ம பிரிட்ஜாகவும் யூஸ் பண்ண முடியும். இந்த போர்டில் ஆல்ட்ரு பண்ணி பண்ண முடியும், அல்லது பிரிட்ஜ் பஃபர் போர்டு மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை வாங்கி நம்ம பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் சப்வூஃபராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஒருங்கிணைந்து இதில் கொடுத்துறாங்க. நமக்கு இது ஸ்பீக்கராக வேணாலும் யூஸ் பண்ண முடியும், சப்வூஃபராக வேணாலும் யூஸ் பண்ண முடியும், அல்லது 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபராகவும் யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே இந்த ஆம்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொண்டு வாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரெடி பண்ணி தரலாம். ஸ்பேர் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். சில நேரங்களில் ஸ்பேர் கிடைக்கல, தாமதமாகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும், இல்லாட்டினா ரெடி பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதே இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். நம்ம வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்ம கடைக்கு கொண்டு வாங்க, கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.